ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி வந்து எதனால் வருது, அதுக்கு ஓன ஹோம்மேட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா பிசிஓடியோட ஃபுல் மீனிங் என்ன? ஃபாலிக் சிஸ்ட் ஓவரி டிசீஸ். அதே போல் இன்னொரு பேர் இருக்குங்க, ஃபாலிக் சிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இப்போ வந்து தமிழில் ஃபுல் மீனிங் என்னங்கன்னா, ஃபாலிக்னா நிறைய, சிஸ்டிக்னா நீர்க்கட்டி, ஓவரி டிசீஸ்னால் கருமுட்டை நோய் தாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமனாக பீரியடு வர ஒரு சில பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தாங்க பிசிஓடின்றது. இது எதனால் வருது பார்த்திங்கன்னா, பாய்லர் சிக்கன் வந்து இப்போ வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோங்க. பாய்லர் சிக்கன் எதனால் பாய்லர் சிக்கனில் மட்டும் வருதுன்னு பார்த்திங்கன்னா, பாய்லர் சிக்கன் வந்து நம்ம கோழியை வளர்க்கும் போது சீக்கிரம் அது பெருசாகணுன்றதுக்கோசரம் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் உள்ள தன்மையெல்லாம் கோழிக்குள்ளே இறங்கி நாம் சிக்கனை சாப்பிடும்போது நம்ம கர்ப்பப்பையை அது டைரெக்டாக அட்டாக் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிழங்கு ஐட்டம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா வாயு தன்மை அதிகமாக இருக்குங்க. அதே போல் நம்ம பாடி ஹீட்டு, இது ரெண்டும் சேர்ந்து கர்ப்பப்பைக்குள்ளே நீர்க்கட்டியாக உருவாகுது. அடுத்தது ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயிட்டுங்க. அதிகமாக வெயிட் இருக்கவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வருது. வந்து ஒரு 70% நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளோட உள்ள டிசீஸ் வந்து குறைஞ்சிரும். இதை வந்து நம்ம எப்படி ஹோம் ஒர்க் மூலியமாகவே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, வெந்தயம் இருக்குல்ல, ரொம்ப வீட்லேயே இருக்கும். அந்த வெந்தயம் வந்து ஓவர் நைட் ஒரு கைப்பிடி எடுத்து ஓவர் நைட் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு மார்னிங் எழுந்திரிச்சு 1 ஸ்பூன் அதில் வெந்தயத்தை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சிடணுங்க. அதே மாதிரி மதியம், அதே மாதிரி நைட்டு. ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து லைட்டாக கசக்கும், அதனால் வந்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இது பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா சாப்பிட்டு முழுங்கிடணுங்க. அதை அப்போ அதிகமாக வந்து நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெந்தயக்கீரை தாங்க. வெந்தயக்கீரை வந்து நம்ம அதிகமாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெந்தயக்கீரை வந்து சூப்பு வச்சு கூட குடிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, பட்டை. அது வந்து நம்ம அதிகமாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான். அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி தினம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தேனோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 பட்டை எடுத்து நல்லா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஆகிற வரையும் அந்த தண்ணியை தினம் குடிச்சிட்டு வரணுங்க. இந்த பட்டையில் வந்து அதிகமாக வந்து பிசிஓடியை சரி பண்ணுற மருத்துவ குணம் நிறையாவே இருக்குதுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இதை குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எனக்கா பிசிஓடி இல்லைன்னு சொல்லுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தாங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒமேகான் ஃபெலோயா இருக்குது. இந்த 4 டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி க்யூர் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.